தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்மில் அநேகருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி இது. ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் மிகவும் விசேஷமானவர். தீர்க்க தரிசன புத்தகத்தை 2 பகுதியாக நாம் பிரிப்போம். ஒன்று மேஜர் ப்ராஃபட்ஸ், இன்னொன்று மைனர் ப்ராஃபட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று. பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இவர்களை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம். அதற்கு பின்பாக இருக்கிற 12 தீர்க்கதரிசிகளும் சிறிய தீர்க்கதரிசிகள். புத்தகத்தின் அளவின்படி மாத்திரம் அல்ல, அவர்கள் சொல்லிய விசேஷ தீர்க்க தரிசனத்தின்படி அவர்களை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம். இந்த ஏசாயா பல தீர்க்க தரிசனங்களை தன் புத்தகத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். முக்கியமாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வல்லமை, அவருடைய மரணம், அவருடைய பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருஷ அரசாட்சி, இன்னும் அவருடைய பகிரங்க வருகை, இவைகள் எல்லாவற்றையும் குறித்து மிக திட்டமும் தெளிவுமாய் இந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். என்னை மிகவும் கவர்ந்த புத்தகங்களில் ஒன்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் 2 பகுதியாக பிரிக்கலாம். 66 அதிகாரங்கள் உள்ள இந்த புஸ்தகத்தின் முதல் 39 அதிகாரங்கள் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்லுகிறது. என்ன நியாய தீர்ப்பு? கானானிலே போய் அவர்கள் பிரவேசித்த பின்பு ஆண்டவர் சொன்னார், புறஜாதிகளின் மார்க்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று. அவர்கள் அங்கு சென்று வாழ்க்கை செழிப்பானவுடன் புறஜாதிகளின் மார்க்கங்களை கற்றுக்கொண்டார்கள். சொல்லி பார்த்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், செவி கொடுக்கவில்லை, சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார். இப்பொழுது சிறையிருப்பிலே ஜனங்கள் உபத்திரப்படுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாங்கள் எகிப்திலே சிறையில் இருந்தோம், எங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தீர். இப்பொழுது நாங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருக்கிறோம், அந்த ஆறுகளின் அருகே நாங்கள் அமர்ந்து கொண்டு சீயோனை நினைத்து அழுகிறோம் என்றெல்லாம் புலம்பல் பாடினார்கள். ஆண்டவர் அனுப்புவதற்கு முன்பதாகவே எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், 70 வருஷம் சிறையிருப்பு இருக்கும், அதன் பிறகு உங்களை சிறை மீட்டு கொண்டு வருவேன் என்று. ஏசாயாவும் சொன்னார், நீங்கள் சிறையிருப்புக்கு போவீர்கள், சிறையிருப்பிலிருந்து உங்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று. நான் சொன்னேன், புத்தகத்தை 2 பகுதியாக பிரிக்கிறோம் என்று. முதல் பகுதி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரை அது நியாய தீர்ப்பின் செய்தி. நமக்கெல்லாம் பிடித்த அதிகாரம் எது தெரியுமா? 40லிருந்து 66 வரை உள்ள அதிகாரங்கள் தான் நமக்கு மிகவும் பிடித்த அதிகாரங்கள். எழும்பி பிரகாசி என்ற வார்த்தை மிகவும் பிடித்த வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் சொல்லுங்கள் என்ற வார்த்தை பிடிக்கும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை பிடிக்கும். ஏன் தெரியுமா? இவைகள் எல்லாம் சிறையிருப்புக்கு போன மக்களை சிறை மீட்டு கொண்டு வர தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்களிலே விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது என்றால், 70 ஆண்டுகள் இந்த ஜனத்தின் வாழ்க்கையிலே சிறையிருப்பு. இவர்கள் மேன்மையான மக்கள், ஆசாரிய கூட்டம் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் என் சொந்த சம்பத்து என்று சொன்னார், விசேஷமானவர்கள் என்று சொன்னார். இப்படியெல்லாம் மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கும் பொழுது இந்த சிறையிருப்புக்கு மக்கள் அனுப்பப்பட்டார்கள். அசீரியர்கள் கொடுமையானவர்கள், அவர்கள் பயங்கரமாய் ஜனங்களை உபத்திரப்படுத்துவார்கள். பாபிலோனியர்கள் இன்னும் கொடுமையானவர்கள். சிறையிருப்புக்கு போகும் பொழுது நேபுகாத் நேச்சார் வருகிறார், வந்து மக்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். தேசத்தில் இருக்கிற முதியவர்களை அங்கேயே பட்டயத்தால் வெட்டி வீழ்த்துகிறார். திறமையுள்ள வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். திறமையுள்ள அழகுள்ள கன்னிகைகளை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். கர்ப்பஸ்திரீகளை, இவர்களெல்லாம் வந்தால் உபத்திரவமாக இருக்கும் என்று
கர்ப்பஸ்திரிகளை கீறி போட்டு வயிற்றிலுள்ள பிள்ளையை கூட எடுத்து கொலை செய்கிற அளவுக்கு கொடுமையாய் இஸ்ரவேலர்கள் நடத்தப்பட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ராஜாக்கள் எல்லாம் அடிமைகள் போல கைகளில் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் சிறுமையின் அப்பத்தை சாப்பிட்டார்கள். அங்கே போய் அந்த தேசத்தில் செல்வ சீமான்களாய் இருந்தவர்கள் எல்லாரும் அங்கே போய் தேசத்திலே எளிமையான வேலைகளை, சிறுமையான வேலைகளை செய்தார்கள், நிந்தையை அனுபவித்தார்கள், கொடுமையான வாழ்க்கையை அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருவதற்கு தேவன் கொடுத்த வாக்கில் ஒன்றுதான் இது. உனக்கு விடுதலை வருகிறது, உன் ரட்சிப்பு வருகிறது, உன் மீட்பு வருகிறது, நீ கவலைப்படாதே. 70 ஆண்டுகளின் முடிவில் உன்னை நான் ரட்சிப்பேன், நீ திரும்ப வருவாய், மகிழ்ச்சியோடு வருவாய். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்ப வருவார்கள். அவர்கள் மேல் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்ற வார்த்தை யாருக்கு தெரியுமா? உபத்திரவத்தில் இருந்த மக்களுக்கு. இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு கூட இது போல ஒரு சிறையிருப்பு. என்ன சிறையிருப்பு தெரியுமா? உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்க, பிசாசானவன் அந்த திட்டத்தை மறைத்து உங்களை வேறு ஒரு திட்டத்தில் உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் சிறையிருப்பு. இன்றைக்கு முழு உலகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு ஆவிக்குரிய மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இந்த ஒசூரில் உள்ள இந்த கிரைஸ்ட் சர்ச் உடைய பெண்கள் ஆகிய உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையின் சிறையிருப்பை இன்னைக்கு நான் மாற்றப் போகிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அந்த வார்த்தை நிச்சயமாய் நடக்கும், அது நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். பல இடங்களுக்கும் ஊழியத்திற்கு செல்கிறோம், பல கூட்டங்களிலும் பேசுகிறோம். பெண்களுடைய பிரச்சனைகளை கேட்கும் பொழுது இது வரைக்கும் ஒரு போதும் இல்லாத அளவுக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரச்சனைகள். ஏன் பிரச்சனைகள் அதிகமாகிறது தெரியாது. இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா? தெரியவில்லை. நானும் ஜெபித்து பார்க்கிறேன், நானும் உபவாசிக்கிறேன், பிரச்சனைகள் முடிவதில்லை. இன்றைய தலைமுறைகளை பாருங்கள். நம்முடைய வாலிப பிள்ளைகள் உங்களைப் போல பக்தியா அவர்கள் தேவனை சேவிப்பதில்லை, உங்களைப் போல அவர்கள் தேவனிடத்தில் நேசம் வைப்பதில்லை, உங்களைப் போல அவர்கள் ஜெப வாழ்க்கை செய்வதில்லை. உலகம் அவர்களை பிடித்திருக்கிறது. ஒரு கையளவு இருக்கிற ஒரு மொபைல் போன்ல உலகமே உள்ள இருக்குது. அது பிள்ளைகளை கவர்ந்து இழுத்து கட்டி போட்டு சிறையிருப்புக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஆவிக்குரிய தாயாகிய, ஆவிக்குரிய மகளாகிய நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சிறையிருப்பு. ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய கண்களை திறந்து தான் விடணும். இன்னைக்கு நம்ம குடும்பங்களை மீட்கத்தான் செய்யணும். நீங்க எழும்பி நின்று உங்க குடும்பங்களை மீட்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்களே, இது கிடையாது உங்க ஃபேமிலியை குறித்து காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய நித்திய திட்டங்கள் மேலானவைகள். நீ வாளாகாமல் தலையாவா என்று சொன்னார். பணத்துல மட்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வாளா இராமல் தலையா இருப்பாய். நீ கீழாகாமல் மேலாவாய். உன் பிள்ளைகள் எல்லாரும் தேசத்திலே உயர்ந்திருப்பார்கள். உன் புருஷன் தேசத்து மூப்பரோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது பெயர் பெற்றிருப்பான். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிக்கு காட் கொடுத்த பிளஸ்ஸிங். சரி, சிறையிருப்பு எப்படி மாறும்? ஒரு பெண் ஆதியிலே சிறையிருப்பு காரணமாக இருந்தார். நம்முடைய ஆதி தாயாகிய ஏவாள் இல்லை, அவங்க மட்டும் கொஞ்சம் நோ சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மெல்லாம் வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். அவங்க எஸ் சொல்லிட்டாங்க டெவிலுக்கு. அதனால இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம். ஆனால் ஒரு பெண்ணை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த பெண் எஸ் லார்ட் என்று சொன்னாள். அவள் தான் மரியாள். ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு கீழ்ப்படிதான். ஒரு பெண் கீழ்ப்படியாதனால சாபம் வந்துச்சு, சிறையிருப்பு வந்துச்சு. ஒரு பெண் கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னைக்கு இந்த திருச்சபையில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பெண்களும் நீங்க எஸ் லார்ட் அப்படி சொல்லி கர்த்தருடைய தெய்வீக திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நான் சொல்றேன், உங்க குடும்பத்தின் சிறையிருப்பு மாறும், இந்த பட்டணத்தின் சிறையிருப்பு மாறும், இந்த தேசத்தின் சிறையிருப்பு மாறும். சரி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொன்னாரே, ஏன் சொன்னார்? வேதத்திலே தேவனை குறிக்கின்ற பல பதங்கள் உண்டு. அதில் ஒன்று ஒளியான தேவன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து. இஸ்ரவேலின் ஒளியானவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் இஸ்ரவேலின் ஒளி. தேவனுக்கு பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. அவர் இஸ்ரவேலுக்கு ஒளி. ஆண்டவர்
இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போனார். மோசே ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகலைன்னா என்னை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்கன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணார். அந்த ஜெபத்தை கேட்டு 40 வருஷம் பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் விலகவே இல்லை. அப்போ ஒவ்வொரு இஸ்ரவேலனுடைய பிள்ளையும் புதுசா வந்து அந்த மேக ஸ்தம்பத்தை பார்க்கும்போது, அப்பா இது என்ன அப்படின்னு கேட்குமா. அப்போ அந்த தகப்பன் சொல்லி கொடுப்பானா, என் பிள்ளையே, இது தேவ சமூகம், நம்ம கூட இருக்கிற ஒளியான தேவனுடைய சமூகம். தூரத்துல இருந்து இந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்கிற புறவினத்து மக்கள் பயப்படுவாங்களாம். உண்மையாகவே அவர்கள் தேவன் அவர்கள் நடுவிலே இருக்கிறார் என்று. இஸ்ரவேலின் ஒளியானவர் 40 வருஷம் அவங்களோட வனாந்தரத்துல வந்தார். அந்த தேவன் இன்னைக்கு சொல்றாரு, ஒளியாகி என்ன உன் வீட்டுக்குள்ள வரும்போது உன் வீட்டுல இருக்கிற இருள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஏன் இருள் இருக்குது? தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவனை நம்ம வைக்கல, தேவனை அழைக்க வேண்டிய விதத்துல தேவனை நம்ம அழைக்கல, தேவனுக்காய் வாழ வேண்டிய விதத்துல நம்ம வாழல. அவர் சொல்றாரு, எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துருச்சு, நான் ஒளியான தேவன், நான் உன் வாழ்க்கையில பிரகாசிக்க போறேன், உன் இருளை மாற்ற போறேன். இந்த தேவன் சொல்றாரு, நானே ஒளியானவர். இன்னொரு வசனம் அழகா இருக்குது, ஏசாயா 49:6, அவர் ஜாதிகளுக்கு ஒளியா இருக்கிறார் என்று. லூக்கா 2:30 வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்கு அவர் ஒளி என்று. யோவான் 1 வேதம் சொல்லுது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படி. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்றார் தெரியுமா? என் ஒளி உன் மேல வருது. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஒளி உன் மேல வந்திருக்கு இன்னைக்கு. சொல்லுங்க. இது சும்மா ஒரு டைம் பாசிங்காக சொல்ல, இது வந்து ஒரு விசுவாச வார்த்தை. நீ எழும்பித்தான் பிரகாசிக்கணும், நீங்க எழும்பத்தான் ஆகணும். எல்லாரும் ஜாய்ஸ் மேயர் மாதிரி ஆயிட முடியாது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு 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 பகுதியை பங்கு தேவன் வச்சிருக்கிறார். நான் வந்து இந்த ஓசூர்ல பிரகாசிக்க முடியாது, நீங்க தான் ஓசூர்ல பிரகாசிக்கணும். நான் பிரகாசிக்கிறதுக்குன்னு தேவன் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார், அங்க நான் பிரகாசிக்கணும். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. பைபிள் சொல்லுது 5 பேரு படிச்சிருக்கீங்களா? 5 பேரு புத்தி உள்ளவங்க, 5 பேரு. 10 பேருமே திருமணத்துக்கு மணவாளனுக்கு தான் காத்திருந்தாங்க. ஆனா 5 பேருடைய விளக்கு அணைஞ்சு போச்சு. 5 பேருடைய விளக்கு அதுவும் அணைஞ்சது, ஆனா திரும்ப எரிஞ்சிருச்சு. வாட் மேட் த டிஃபரன்ஸ்? ஏது வித்தியாசத்தை உண்டு பண்ணுச்சு தெரியுமா? அவங்ககிட்ட இருந்த எண்ணெய். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய எண்ணெய் இருந்தாதான் நீங்க எரிய முடியும், விளக்கா எரிய முடியும், வெளிச்சமா பிரகாசிக்க முடியும். எப்பவுமே ஆண்டவர் திடீர்னு ஒரு அக்கினி ஜுவாலையை கொண்டு வந்து போட்டு ஒருவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க மாட்டாரு. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ ஸ்பார்க். அப்படி ஒரு தூண்டுதல், அப்படி ஒன்று செய்வார். எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சிக்கணும். அதை 18 வயசுல அந்த பொறி என்னை தொட்டுச்சு. கத்தோலிக்க மார்க்கத்தில் வைராக்கியமாக வளர்க்கப்பட்டேன். எப்பொழுதும் என்னுடைய ஜெபமாலை என்னோடு கூடவே இருக்கும். மாதாவென்றால் அவ்வளவு ஆசை, அவ்வளவு பக்தி. என் தாய் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் கத்தோலிக்க வழிபாட்டில் உள்ள வழிபாட்டு முறைகள். மாதாட்ட ஜெபிக்கணும், சூசையப்பட்ட ஜெபிக்கணும், அப்படி நிறைய லிஸ்ட் எல்லாம் உண்டு. வைராக்கியமா ஜெபிச்ச நாட்கள் எல்லாம் உண்டு. அப்போவே மருத்துவக் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது இயேசுடைய அன்பு என்னை தொட்டது. ஒரு பெரிய சரித்திரம். என்னை மாற்றினார். ஒரே ஒரு நெருப்பை உள்ளத்துல போட்டார். அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டேன். வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுச்சு. ஒரே ஒரு தீர்மானம், வாழ்ந்தால் இயேசுவுக்காக, இல்லை என்றால் வாழ்க்கை வேண்டாம். இதுதான் என் தீர்மானம். இந்த தீர்மானத்தை கொடுத்தது கூட அவரு தான். அப்போ அதை பற்றி கொண்டு அதை அடுத்து 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 மேலே ஏற, ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு மேலே ஏற 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 இன்னைக்கு உலகமெல்லாம் பயன்படுத்துகிறார். என் அன்பு சகோதரி, அந்த பொறி, அந்த வெளிச்சம் இன்னைக்கு உங்களை தொட வந்திருக்கு. நீங்க சொல்லலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இனிமையா நான் பிரகாசிக்க போறேன். நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். நீங்க போய் பிரசங்கம் பண்ணலனா கூட பிரசங்கம் பண்ற ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ள உங்களால நடத்த முடியும். அந்த ஆளு போய் உலகமெல்லாம் பிரசங்கிக்க முடியும். ஏதோ ஒரு தெய்வீக திட்டம். அதற்கு அச்சாரமா தான் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சரி,
நிறைய வசனங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எங்கெல்லாம் பிரகாசிக்கணும், எப்படிலாம் பிரகாசிக்கணும் அப்படின்னு சுருக்கமாக 5 காரியங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். என் செய்தியை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த செய்தியை கர்த்தர்ட்ட கண்ணீரோடு காத்திருந்து நான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சொன்ன ஆண்டவற்றை ஒருத்தர் கூட இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெறாமல் போகவே கூடாது ஆண்டவரே, அப்படி இருந்தால் என்னை கூட்டு போங்க, இல்லாட்டி கூட்டு போகாதீங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே நிச்சயமாய் நீங்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. நம்பர் 1, நீங்கள் எங்கே பிரகாசிக்கணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். மத்தேயு 5:15 வசனம். விளக்கை கொளுத்தி என்ன செய்வார்களாம்? மரக்காலால் மூடி வைக்காமல் எங்கே வைப்பார்கள்? தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். உங்க வீட்டில் வெளிச்சம் வர்றதுக்கு எத்தனை வோல்ட்ஸ் தேவைப்படும் சொல்லுங்க? இந்த கணக்கெல்லாம் எது கேட்குறீங்க? சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, அதான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. என்னம்மா? சரி, ஓகே. இப்பெல்லாம் ரொம்ப சிக்கனமாக விளக்கை எரிக்கிறதுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய முதல் இடம் எது தெரியுமா? உங்கள் வீடு தான். விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம எங்கே வைப்பாங்க? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா? இருளில் என்ன செய்கிறாங்களா சொல்லுங்க? இருளில் நடக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின், இருளில் ராத்திரி கரண்ட் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேருந்து அடுத்த நூல் போகணுன்னா சோஃபாவில் ஒரு இடி, டைனிங் டேபிளில் ஒரு இடி, அப்புறம் அங்கே நடுவில் இருக்கிற சேரில் ஒரு தட்டு, அப்புறம் பிடிச்சி சுவரெல்லாம் பிடிச்சிட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? போவோம். உண்மைதானா? இருளில் ஒரு கூட்டம் நடக்குதான். அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எங்கே வராங்கன்னு தெரியாது. இந்த ஊருடைய பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட் அந்த பீப்புளை வாட்ச் பண்ணுங்க. அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எதுக்கு போகிறாங்க, என்ன நோக்கத்துக்காக போகிறாங்க, வாழ்வின் லட்சியம் என்ன, வாழ்வின் லக்கு என்ன, என்ன சாதிக்க போகிறாங்க, என்ன செஞ்சு முடிக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சா ஒன்றுமே தெரியாது. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆயுளெல்லாம் ஓடுறாங்க. ஒரு ஆண் மகன் 23-24 வயதிலே வேலைக்கு வருகிறார். 6 வயசில் ஸ்கூலுக்கு போகிறார். 20 வயசில் கிட்டத்தட்ட படித்து முடிக்கிறார். ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறாரு, வேலை தேடுறாரு, அப்புறம் வேலை கிடைக்குது, கல்யாணம் ஆகுது. அவ்வளோதான், கதையை முடிஞ்ச மாதிரி. 24லேருந்து அவர் ஒரு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு உழைச்சி 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 போடணும். அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்த உடனே பிள்ளைங்களுக்கு வேலை தேடணும், அப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்யணும், அப்புறம் பேர பிள்ளைங்க வந்தால் நம்மளை பேபி சிட்டர்ஸாக உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா பிள்ளைங்க அம்மா நான் வேலைக்கு போகிறேன், நீ தாம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு கொண்டா தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆண்களுக்கு அதுதான், பெண்களுக்கு அதுதான். வாழ்க்கையின் பெரும்பகுதி சக்கையாய் பிழியப்பட்டு உலகத்துக்கு போகுது. கொஞ்சம் பகுதி தான் இருக்குது இயேசுவுக்காக வாழ்கிறதுக்கு. இங்கே வேதம் சொல்லுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இப்படி தான் இருளில் நடக்கிறாங்களாம். எது நித்திய ஒளி தெரியாது, மரித்தால் எங்கு போவாய் தெரியாது, உன் வாழ்க்கை லக்கு என்ன தெரியாது, உனக்கு நித்திய ஜீவன் உண்டா தெரியாது. எனக்கு இந்த நம்பிக்கையே இல்லாமல் ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுங்க எதை கண்டார்கள்? பெரிய வெளிச்சம். உங்க வீட்டில் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரும் இந்த வெளிச்சத்தை உள்ளத்தில் வாங்கியிருக்கிறாங்களா? உங்க வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு என்பது அனுபவமா இருக்கிறதா? உங்க கணவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவருக்காக நீங்க எத்தனை நாள் கரிசனையா ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணி பார்த்தேன் சிஸ்டர், திருந்தவே மாட்டேங்குது, அதனால விட்டுட்டேன், இப்பெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இல்லை, அவர் மாறணும், அவர் குணம் மாறணும். அவர் அழகா இருக்கிறாரோ, ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரோ இல்லையோ, உயரமாக இருக்கிறாரோ கம்மியாக இருக்கிறாரோ, கொஞ்சம் சம்பளமோ அதிக சம்பளமோ, ஹீ இஸ் யுவர் ஹஸ்பண்ட். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட வரணும், வந்து தான் ஆகணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே ரட்சிப்பு ஏன் தடைப்படுது தெரியுமா? இந்த பெண்கள் எல்லாம் சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சில் நீங்கள் ஃபுல்லாக இருக்கிறீங்க, நாளைக்கு சர்வீஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய இடங்கள்ல 3/4 வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க, 1/4 தான் மென்னு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 3/4 பெண்கள் மட்டும் ஒழுங்காக குடும்பத்தில் பிரகாசமாக இருந்திருந்தா சர்ச் வந்து 75-25 இருக்காது, 50-50 இருக்கணும்.
50-50. இங்க ஆண்கள் நிறைஞ்சிருக்கணும், இங்க பெண்கள் நிறைஞ்சிருக்கணும். ஏன் உங்க புருஷன் இன்னும் கர்த்தருக்குள்ள வரலன்னா ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. உங்ககிட்ட வந்த வெளிச்சத்தை உங்க வீட்டில் நீங்க காட்டல. பல பெண்களுக்கு கணவனை நேசிக்க தெரியாது, பல பெண்களுக்கு கணவனை மதிப்பு கொடுத்து நடத்த தெரியாது, பல பெண்களுக்கு கணவனை வித் ஆல் ரெஸ்பெக்ட் அவரை கனம் பண்ண தெரியாது. அவர் ஏதோ வர்ற மாதிரியும் போற இல்லை. அவர் உங்களோட கூட பரலோகம் வரணும், உங்க பிள்ளைங்க உங்களோட கூட பரலோகம் வரணும். உங்க வீட்டில் நான் கேட்குறேன், நேற்று ராத்திரி எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்களா? உங்க வீடு சமாதானமா இருக்குதா? சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். ஆனா ஒரு காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்துல ரட்சிப்பு இல்லைன்னா சந்தோஷம் போயிடும். உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? சபைக்கு வர்றாங்க, நல்லது. சர்ச்சுக்கு வர்றதுனால அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு தாயுடைய கடமை பிள்ளைங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது. ஒரு தாயுடைய கடமை புருஷன் இல்லைன்னா கூட பிள்ளைங்களை உட்கார வச்சு ஜெபம் பண்றது. என் கணவர் பல தேசங்களுக்கும் பயணம் செல்லுகிறார், பல ஊர்களுக்கும் பயணம் செய்கிறார். பல நாள் குடும்ப ஜெபத்தில் அவர் இருக்கிறதே கிடையாது. நான் என்ன செய்றேன், 2 பிள்ளைங்களை உட்கார வச்சு என்ன ஆனாலும் சரி, நான் ஊழியத்துக்கு போயிட்டு சில சமயம் 10:30 வருவேன், 11 மணிக்கு வருவேன். ஆனாலும் ஒரு 5 நிமிஷமாவது சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும் வீட்டில். அது சட்டம். எதனால? ஒரு ஆவிக்குரிய தாய் அந்த ஹோல்டை எடுத்தாதான் பிள்ளைங்க கூட பயப்படுவாங்க. ஐயோ ஜெபம் பண்ணாம அம்மா தூங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும். அந்த நாட்களிலெல்லாம் வசனத்தை ஒப்பிக்கலைன்னா என்ன கிடையாது? உங்க அம்மாலாம் உங்களை அப்படித்தானே வளர்த்தாங்க. பாட்டி எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. வசனம் சொல்லலைன்னா நீ எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, வயிறு சுருண்டுனாலும் சரி, வயிறு சுண்டுனாலும் சரி, சாப்பாடு கிடையாது. அப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்க. அதனாலதான் பக்தி இருக்குது, அதனாலதான் பக்தியின் மார்க்கம் இருக்கிறது. இன்னைக்கு அது இல்லை. ஏன்? நம்ம ரொம்ப லீனியண்டா இருக்கிறோம், ரொம்ப லிபரலா இருக்கும். ஐயோ பிள்ளை சாப்பிடலனா, ஐயோ பிள்ளை சாப்பிடலாம் மயக்கமா வந்துடும், செத்தா போயிடும், பிள்ளை சாகவும் செய்யாது, மயங்கி விழாது. ஸ்பிரிச்சுவல் மதர்ஸ், உங்க குடும்பத்துல நீங்க ஒரு விளக்கு, நீங்க எரியணும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு தீபம். எனக்கு அருமையான ஒரு சிநேகிதி ஒருவர் உண்டு. அவருடைய தாய் மரணம் அடைந்த பொழுது 12 பிள்ளைகளும் எழும்பி நின்று சொன்னாங்க, எங்க அம்மா தான் எங்களெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்தினாங்க. பேர பிள்ளைங்க நிறைய எழும்பி சொல்லுவாங்க, எங்க பாட்டி 4 மணிக்கு எந்திரிச்சு கீர்த்தனை பாமால பாடுற சத்தத்தை நாங்கள் எப்பவும் கேட்போம். எங்க எல்லாருக்காய் ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு உங்களை கேட்குறேன், ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்க கணவருக்காய் ஜெபிக்கிறீங்களா? திறப்புல நிற்கிறீங்களா? இன்னைக்கு நான் இங்க ஊழியர் செய்கிறேன். என் கணவர் ஊட்டியில் இன்னைக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதே டைமில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்காக ஜெபித்தது போல என் கணவருடைய ஊழியத்துக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்து தான் நான் சொன்னேன், உங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறேன், தைரியமாக பேசுங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். என் அன்பு சகோதரியே, குடும்பத்தை கட்டுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டார். புருஷன் குறைவுள்ளவன். ஒரு கணவன் தேவதூதன் கிடையாது. எத்தனை பேர் தேவதூதனை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். திருமணம் ஆகிற அன்னைக்கு ஐயா மங்களம் செழிக்க கிருபை பொழியும், அப்பெல்லாம் அப்படியே வண்ண வண்ண கனவுகளோடு தான் ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் பண்றா. ஆனா 2வது நாள் தான் தெரியுது அவர்கிட்ட உள்ள என்னென்ன குறைவெல்லாம் இருக்குதுன்னு. 1 மாசத்துக்குள்ள எல்லாம் அப்பட்டமா இவ்வளோ பெரிய கோபக்காரனையா கல்யாணம் பண்ணேன், தெரிஞ்சிருந்தா முதல்ல எங்க அப்பா சொன்னாரே அந்த மாப்பிள்ளைக்கு எஸ் சொல்லியிருப்பேனே, அவரு எப்படிப்பட்ட சண்டைக்காரன்னு உங்களுக்கு தெரியாது. இவரை விட அவர் மோசம். இவர் தேவன் தந்த பாத்திரம். அவர் குறைவுள்ளவரோ குற்றமுள்ளவரோ கோபக்காரரோ அடிக்கிறவரோ ஆண்டவர் தந்த ஒரு மனுஷன். எந்த புருஷனையும் உங்களால மாற்ற முடியும். இதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சவாலா சொல்ற செய்தி. எந்த கணவனும் ஒரு பக்தி உள்ள பெண்ணால மாற்றப்பட முடியும். எந்த பிள்ளையும் ஒரு ஜெபிக்கிற தாயால மாற்றப்பட முடியும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை உள்ள வாங்குனீங்கன்னா உங்க குடும்பம் மாற ஆரம்பிக்கும். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாரும் 7 மணிக்கு எழும்புறாங்கன்னா நீங்க 6:45 எழும்பக்கூடாது. நீங்க 4 மணிக்கு எழும்பணும், 5 மணிக்கு எழும்பணும், கர்த்தரை தேடணும், முழங்கால் போடணும், பாடணும். கர்த்தாவே என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணும், என் பிள்ளைங்களை உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைங்க மேல உங்க ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன், ஏற்ற வேலை வரும்போது என் பிள்ளைங்களை ரட்சிப்பீங்க நான் நம்புறேன், அது வரைக்கும் ஜெபிப்பேன், விடாது ஜெபிப்பேன். மருமகளுக்காய் ஜெபிக்கிறீங்களா? மருமகனுக்காய் ஜெபிக்கிறீங்களா? பேர பிள்ளைங்களுக்காய் ஜெபிக்கிறீங்களா? உங்க உற்றார் உறவினருக்காக ஜெபிக்கிறீங்களா? சொத்துல பங்கு தரலன்னு உங்க சகோதரனுக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், வேத வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் ஊழியத்திலே
ஒரு அன்பு தம்பதியர் இருக்கிறார்கள். அவர்கள் வைராக்கியமான ஒரு ஒரு பக்தியுள்ள மனைவி தன் வீட்டில் விளக்கா இருக்கும்போது அந்த வீடு முழுவதுமே ரட்சிக்கப்படும். அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வரும். எழும்பி பிரகாசின்னு சொன்னவர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்னால் அப்படிலாம் ஜெபிக்க முடியல சிஸ்டர், என்னால் வேதத்தை வாசிக்க முடியலன்னு சொன்னால் இன்னைக்கு ஒன்று சொல்லித்தாரேன் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தெல்லாம் வீணாக செலவழிக்கிறீங்கன்னு முதல்ல உட்காந்து கால்குலேட் பண்ணுங்கள். சில பெண்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் சமையலடியிலேயே நேரம் போகுது. கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி குக் பண்ணுறது நேரத்தெல்லாம் குறைச்சி அதை கூட நல்லா ஜோம் பண்ணிட்டு குக் பண்ணால் 2 மணி நேரம் பண்ணுறதா 3/4 மணி நேரத்தில் முடிப்பீங்க. சூப்பராக முடிப்பீங்க, எல்லா வேலையும் முடியும். பெண்கள் ஒரு மல்டி பர்பஸ் ஒர்க்கர் மாதிரி. கணவனுக்கு மனைவியாக இருக்கணும், ஷூவை எடுத்து கொடுக்கணும், சாக்ஸை எடுத்து கொடுக்கணும், பனியனை எடுத்து கொடுக்கணும், சில வேலைகளை அயன் பண்ணி கொடுக்கணும். பிள்ளைங்க கேட்கும், அம்மா என் சயின்ஸ் புக்கை பார்த்தியா? நான் எங்கடா பார்த்தேன், கொஞ்சம் தேடி கொடுங்கம்மா. ஓகே அம்மா, ராத்திரி நான் டிராயிங் வர மறந்துட்டு கொஞ்சம் வரைஞ்சி கொடுத்துருங்கம்மா. எவ்வளோ வேலைகள் இருக்கு பாருங்க. மதர் இல்லா உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு எனக்கு பூஸ்ட் கொண்டு வா, இது என்ன இனிப்பா இருக்குது, காஃபி கொண்டு வா. இப்படியெல்லாம் சேவை செய்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் முதல்ல எழும்பின உடனே ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் என் ஆண்டவருக்கு உட்காந்து ஜெபித்து பாடி துதித்து வேதத்தை வாசித்து அன்னைக்கு வேலையை துவக்கி பாருங்க. உங்கள் வீடே ஒரு வெளிச்சமுள்ள ஒரு கூடாரமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட கேட்கணுமா, நான் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், செய்யலாமா வேண்டாமா கொஞ்சம் சொல்லு, நீ ஜோம் பண்ணி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். நிச்சயமாக கொண்டு வருவார், நிச்சயமாக கொண்டு வருவார். குடும்பத்தின் விளக்கு, குடும்பத்தில் பிரகாசம். உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கணும். யாருன்னா ரிசீவ் பண்ணுறீங்களா, சந்தோஷமாக ரிசீவ். பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா, வெளிச்சம் உங்கள் முகத்திலே வெளிச்சம் இருக்கணும். ஒரு தாய் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, ஒரு நெருங்கின உறவின் முறையில், பாடுகள் நிறைய. உள்ளே வரும்போதே இடா தெரியுமாடா, ஐயோ இன்னைக்கு அந்த என்ன பிரச்சனை யோசிப்பேன். உள்ளே வரும்போதே எதைத்தான் தூக்கிட்டு வராங்க. உள்ளே வரும், நீ நல்லா இருக்கியாலாம் கிடையாது, உள்ளே வரும்போதே அந்த பிரச்சனைகள். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், எப்படி தேவனையே சேவிக்கிறேங்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் பிரச்சனையாக சொல்கிறாங்களே, அப்போ தேவன் எங்கே போனார்? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரேன். உங்கள் வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் மாற்ற பழகுங்க. கர்த்தர் செய்வார், ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்கள் விசுவாசத்தை பேசியிருந்தாலே காரியம் நடந்திருக்கும். பிள்ளைங்க பார்க்கும், அம்மா எப்போவுமே வேர்ட் ஆஃப் ஃபெய்த் தானே பேசுகிறாங்க, நம்ம ஏன் இப்படி அவிசுவாசமாக பேசணும்னு பிள்ளைங்க கற்றுக்கணும். குடும்பத்தில் நீங்கள் பிரகாசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் குடும்பத்துக்கு நீ தான் விளக்கு. சொல்லுங்கள் சொல்லுங்கள், உன் குடும்பத்துக்கு நீ தான் விளக்கு. உன்னால தான் உன் குடும்பத்தில் வெளிச்சம். நீ எழும்பி பிரகாசி. உன் குடும்பம் முழுசும் இயேசுக்குள்ளே கொண்டு வா. உன் குடும்பத்தை பாதுகா. ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா டெய்லி அந்த வண்டியில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியல. வீட்டு வாசல்கள் நிலைக்கால்களில் இயேசு ரத்தம் பூசி ஜெபிக்கணும். கணவருக்காய் ஜெபிக்கணும், அவர் ஃபைலில் கை வச்சு ஜெபிக்கணும், அவருடைய கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். ஜெபம் ஒன்று தான் உங்கள் குடும்பத்தை மாற்றும். சார், ரெண்டாவது, ஒரு பெண் எங்கே பிரகாசிக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுது ஒரு பெண் தன் சபையில் பிரகாசிக்கணுமா. எங்கே பிரகாசிக்கணும்? நிறைய பெண்கள் சண்டே மட்டும்தான் வருவாங்க, வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் சண்டே சர்வீஸ்க்கு மட்டும்தான் வருவாங்க. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரமாட்டாங்க, எதுக்குமே வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தச்சுமா? ஒரு உபவாச ஜெபம் சபையில் நடக்குது, சும்மா ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிற ஜெப ஆவியின் அளவு அதிகரிச்சிருக்கும். ஏன் தெரியுமா? விறகானது எரிகிற விறகு தனியாக இருந்தால் என்ன செய்யும் சொல்லுங்க? அணைஞ்சு போயிடும். 4 விறகு கூட சேர்ந்துருந்தா அனல் 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 அனல். இங்கே ஊழியத்தில் எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆரம்பத்தில் தாளந்து திறமை ஒன்றுமே கிடையாது, சும்மா ஜாயின் பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு ஜெபம், ஒவ்வொரு ஊழியம், ஒவ்வொரு உபவாச ஜெபம், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி கலந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, வசனத்தை கேட்க கேட்க, ஜெபத்தில் இருக்க இருக்க இருக்க, இப்போ அதுங்க பைபிள் எடுத்து டீச் பண்ணுற அளவுக்கு தேவன் ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணிட்டார். நான் சொல்கிறேன், அனலோடு நீங்கள் சேர்ந்தாதான் நீங்கள் அனலாவீங்க. தனியாக இருந்தால் அணைஞ்சு தான் போகும் வாழ்க்கை. சர்ச்சில் பெண்கள் ஐக்கியம் செலிப்ரேஷனுக்கும் இருக்கணும், அதே நேரத்தில் க்ரியேட்டிவாகவும் நீங்கள் சில காரியங்களை செய்யணும், கர்த்தருக்காக பிளான் பண்ணணும். தம்பி சொன்னார்ல, ரொம்ப வளையல் சத்தெல்லாம் கேட்குதுன்னு.
கொஞ்சம் வளையல்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றா காணிக்கையா கொண்டு வந்து ஐயாட்ட கொடுத்து, ஐயா வட இந்தியாவில் மிஷினரி தளத்தில் 2 சர்ச்சை கட்டுங்க அப்படின்னு சொல்லணும். பெண்கள் ஐக்கியம்னா அப்படி தான் இருக்கணும். நமக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம்ல, செலவு பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சி சுருக்கி சேர்த்து பெண்கள் ஐக்கியத்தில் சேர்த்து, ஐயா நாங்கள் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பில் ஒரு சர்ச்சு கட்ட விரும்புகிறோம், ஏதோ ஒரு காரியம், டூ சம்திங் ஃபார் காட். சர்ச்சில் வந்து பாடுறது நல்லது, எல்லாமே நல்லது, கிஃப்ட் கொடுக்கறது எல்லாம் நல்லது. ஆனால் அதுக்கு மேலே தேவ ராஜ்யத்தை சர்ச்சு மூலமாக எப்படி கட்டுறீங்க? உங்கள் சர்ச்சில் எவ்வளவோ பெண்கள் வராங்க சண்டே, நீங்கள் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். ஆனால் இதே சர்ச்சில் சாதாரண எளிய புடவை கட்டிட்டு வர எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்கல்ல, இவ்வளோ விதவை பெண்கள் இருக்கிறாங்கல்ல. இந்த பெண்கள் ஐக்கியம் என்ன செய்யணும்? சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கர்த்தரை அறியாத. ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணுங்க, கூப்பிடுங்க. சில பெண்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தி அவங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து அவங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தலாமே. ஒரு பெண் சபையில் பிரகாசிக்கணும். வேதத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, யாத்திராகமத்தின் புத்தகம் 35:4-5 வாசிங்க. பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். சரி, மோசே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? முழு சபையை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு உண்டானதில் கொண்டு வந்து காணிக்கை கொடுங்க. பொதுவாக சர்ச் ஆக்டிவிட்டீஸில் பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் தான் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, பெண்களுக்கு அங்கே ரொம்ப இடம் கொடுக்கப்படவில்லை. இங்கே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சில பெண்கள் எழும்புனாங்க சபைக்காக. அவங்க எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 10வது வசனம் வாசிங்க. உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளையெல்லாம் செய்வார்களாக. என்ன சொன்னாரு? ஞான இருதயம் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யுங்க? கர்த்தர் கட்டளையிட்டதை எங்க வந்து செய்யுங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்காக வந்து செய்யுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி என்ன செஞ்சதோ சொல்லுங்க. இவங்களை யாராவது எழுப்புனாங்களா? அவங்களே எழும்பிட்டாங்க. இவங்களை யாராவது உற்சாகப்படுத்தினாங்களா? அவங்களே உற்சாகப்பட்டு வராங்க, நாங்க செய்யறோம் இத அப்படின்ட்டு. இந்த ஸ்திரீகள், சரி வாசிக்கலாம், 22வது வசனம் வாசிங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். 26. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். உங்க இருதயம் எனக்கு ஞான எழுப்புதல் அடையணும், சபையில வந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய. நேரா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்க நிறைய பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல். நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகலாம். தேசத்துல இதுக்கெல்லாம் தடை வரப்போகுது நம்ம நினைக்கிறோம். வர்றதுக்கு முன்னாடியே தேசம் திறந்திருக்கிற காலத்திலே தேவனுக்காக ஏதாவது செய்யணும். நம்ம இன்னைக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகலாம், நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகலாம், நம்ம வேற ஏதாவது பிரிசன் மினிஸ்ட்ரி போகலாம். எதையோ ஒன்று நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஞான எழுப்புதல் வேணும். நான் சொல்றேன், நீங்க சர்ச்சோட ஒரு ஆக்டிவிட்டியில இணைஞ்சு நீங்க எதையாவது செய்ய ஆரம்பிச்சா உங்க லைஃப்ல ஒரு எழுப்புதல் வந்துடும், உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு எழுப்புதல் வந்துடும். இது வரைக்கும் ஒரு வாரத்தில் உள்ள 7 நாட்களை எப்படி செலவழிக்கிறோம்? சர்வீஸ் வந்து நமக்கு வந்து சர்வீஸ்ல மட்டும் வந்துட்டு போறதுக்கு தான் இயேசுவா? இல்ல, அதுக்கு மிஞ்சி கொஞ்சம் வேலை இருக்குது. இவ்வளோ பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களே இந்த சபையில, நான் கேட்கிறேன், இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஆதாயம் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு நம்ம இயேசுடைய அன்பை சொன்னோம்? எத்தனை பேரை ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணோம்? இந்த சர்ச்சில் நீங்க எல்லாரும், நான் இன்னைக்கு சவாலா சொல்றேன், ஒரு நபரை இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சந்திச்சிங்கன்னா அடுத்த வருஷம் ஐயா 2 சர்வீஸ் நடத்தணும். மேபி இங்கே எத்தனை சர்வீஸ் நடக்குதுன்னு தெரில, 2 சர்வீஸ் நடக்குதா? அப்போ நீங்கள் ஆதாயம் படுத்துங்கன்னா 4 சர்வீஸ் நடத்தணும். 4 சர்வீஸ்
இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யலை. நீங்கள் வேலை செஞ்சதுனால தான் 2 சர்வீஸ் ஆகிருக்குது. நீங்கள் இன்னும் வேலை செஞ்சீங்கன்னா 4 ஆகும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்லாம் ஆகி பின்னாடிலாம் சைடெல்லாம் கொஞ்சம் இடித்து பெருசாலாம் கட்டுற நாள் ஒன்று வரும் நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். என் அன்பு சகோதரி, ஒரு சகோதரியை குறித்து பவுல் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் அழகா ஒரு வசனம் சொல்லுது. வாசிங்க முதல் வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. சரி, அந்த அம்மா பேர் என்னது? கொஞ்சம் சொல்லுங்க சத்தமா. அவளுக்கு நிச்சயமா ஒரு கணவர் இருந்திருப்பாரா? இருந்திருக்கலாம். குடும்பம் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் she was a woman, ஒரு பெண். ஆனா என்ன செஞ்சாங்களா? ஒரு சபைக்கு ஊழியக்காரியா இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க கணவரும் நீங்களும் உண்மையா தேவனை நேசிக்கிறவங்கன்னா உங்க வீட்டில் இந்த வாரத்துல அல்லது இந்த மாதத்துல ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சே ஆகணும். உங்க அயலகத்தார் அண்டை வீட்டில் உள்ள ஆண்டவர் அறியாத பெண்களை வீட்டுக்கு கூட்டுவாங்க. ஒரு 5 பேர் வரட்டும், ஒரு 10 பேர் வரட்டும், உங்க வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தட்டும். முதல்ல உங்களுக்கு நடத்த தெரியலன்னா சர்ச்சில் உள்ள யாரையாவது கூப்பிட்டு வாங்க, வந்து இந்த ஜெபத்தை நடத்தி தாங்கன்னு சொல்லுங்க, அவங்க வருவாங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க வீடு ஒரு ஜெப வீடா மாறுவதோடு உங்க வீட்டிலேயே ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் வந்து இறங்கும். பெண்கள் அநேகர் தங்க வீட்டில் நடக்கிற ஜெபக்குழு மூலமா தான் அநேகர் கர்த்தருக்குள்ள நடத்துறாங்க. எங்கள் ஊழியத்தில் ஒரு அன்பு சகோதரி உண்டு. ஹைதராபாத்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னை வந்தாங்க. அந்த புதுசுல எதுவுமே அவங்களுக்கு செய்ய தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் அவங்களை கூப்பிட்டு சொன்னேன், சிஸ்டர் உங்க மேல கிருபை இருக்குது, நீங்க உங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் குரூப் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னாங்க. ஆனால் ஆரம்பிச்சாங்க. இந்த ஜெபக்குழு வளர்ந்துச்சு. இப்போ 40-50 பெண்கள் அந்த குழுவில் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், உங்க வீடு ஒரு ஜெப வீடா மாறுச்சுன்னா நிச்சயமா அந்த ஆத்மாக்கள் எங்க வருவாங்க? சபைக்கு வருவாங்க. நீங்க எழும்பி பிரகாசிச்சே ஆகணும். நீங்க சபைக்காக எழுப்பித்தாகணும். கெங்கிரேயா சபையின் ஊழியக்காரியுடைய பெயர் பெபேயாள். சபைக்குள்ள வரும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் இல்லை? நான் எவ்வளோ செஞ்சேன், என் பேரை சொல்லலையே அப்படின்னு ஒரு இவ்வளோ செஞ்சேன், எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. சுயத்துக்கு செத்துட்டோம்னா இதெல்லாம் பெருசாக நினைக்கவே மாட்டோம். என்ன கூப்பிடலன்னா என்ன, ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும். இந்த ஒரு மனப்பக்குவம் வந்துச்சுன்னா உங்க பெண்கள் ஐக்கியம் வேகமா வளரும், பெருசா தேவனுக்காய் சாதிக்கும். ஹல்லேலூயா. இந்த சாப்டர்ல ஆண்டவருக்காய் பிரகாசித்த இன்னும் சில பெண்களை பத்தி பவுல் அழகா சொல்றாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். யார வாழ்த்துங்கள்ங்கிறாரு? பிரிஸ்கில்லா. இந்த பெண் தன் கணவனோடு தோள் கொடுத்து தேவராஜ்யத்தை கட்டினாங்களாம். சரி, அடுத்து 13ஆம் வசனம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அவளுடைய தாயையும் வாழ்த்துங்கள். 12, 15 எல்லா வசனத்திலையும் இந்த சாப்டர்ல பவுல் அநேக பெண்களை குறித்து எழுதியிருக்கிறார். என் அன்பு சகோதரி, உங்க மேல வர்ற வெளிச்சம் ஆண்டவருடைய வெளிச்சம் நீங்க சபையை கட்டுறதுக்கு உங்களை பயன்படுத்த போகிறது. வரும் நாட்களில் உங்களில் அநேகரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க வீட்டில் ஒரு சிறு ஜெபக்குழுவை ஆரம்பிச்சு அயலகத்தில் உள்ள எல்லா ஆண்டவரை அறியாத பெண்களை அழைச்சி வந்து ஆண்டவருடைய அன்பை சொன்னீங்கன்னா நிச்சயமாய் நீங்கள் சபைக்கு விளக்காயிருப்பீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பெண் எங்க வெளிச்சம் கொடுக்கணும்? குடும்பத்தில் வெளிச்சம் கொடுக்கணும், சபையில் வெளிச்சம் கொடுக்கணும். 3வது, ஒரு பெண் சமுதாயத்தில் எழும்பி பிரகாசிக்கணும். எத்தனை பேர் ஒர்க்கிங் விமன்? கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். நான் வேலை செய்கிறேன், காட் பிளஸ் யூ. அதுக்காக வேலை செய்யாதவங்கெல்லாம் ஐயோ நம்ம இப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எத்தனை காலம் இப்படியே இருக்கு அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஷியஸ். நீங்கள் தான் ரொம்ப சாதிக்க முடியும்னா உங்களுக்கு நேரம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம் ஆண்டவருக்காக. 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நோபல் ப்ரொஃபஷன் இருந்துச்சு. சரியா? அப்போது ராஜா ஒரு கட்டளை போட்டார். என்ன கட்டளை போட்டார்? பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும்? கொண்டு போட்டுறணும். பெண் பிள்ளைகளை தான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. மருத்துவச்சிகள்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அவங்க டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. எனிஹவ் அவங்க வந்து டெலிவரிலாம் பார்க்குறாங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனல்ஸாக தான் அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ ராஜா கட்டளை போடுறாரு, பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும் அப்படின்னு.
யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் இந்த சரித்திரத்தை சொல்லுது. ஒரே ஒரு வசனத்தை அதில் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 1:18-19 வாசிங்க. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். சரி, நல்லா கவனிங்க. இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஸோ மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், அப்படிதானே? அதான சட்டம். கணவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி மேலதிகாரிகளுக்கும் கீழ்ப்படியணும். இவங்க கீழ்ப்படிஞ்சாங்களா, கீழ்ப்படியலையா? பார்த்தா பொய் சொன்ன மாதிரி தெரியுது, அப்படிதானே? அவங்க பொய் சொன்ன மாதிரி அவங்க சொன்னது சரியில்லாத மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க பொய் சொல்லலை, உண்மையை சொன்னாங்க. எல்லா உண்மையும் சொல்லலை. சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? உண்மையை சொன்னாங்க, எல்லா உண்மையும் சொல்லலை. என்ன உண்மை சொன்னாங்க? எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல கிடையாது ராஜா. எகிப்திய ஸ்திரீகளுக்கு மருத்துவச்சி பக்கத்துல வந்தாதான் பெயினே வரும், அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டப். இந்த எபிரேய பெண்கள் இருக்கிறாங்களே, நல்ல பலம் உள்ளவர்கள். நாங்க போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருது? டெலிவரி ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் அப்படி டெலிவரி ஆகல, ஒரு 10 பெண்களுக்கு ஆயிருக்கும். இவங்க உண்மையை சொன்னாங்க, எல்லா உண்மையும் சொல்லலை, ஆனா பொய் சொல்லலை. நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தா வேலை ஸ்தலத்தில் கர்த்தருக்காக நிற்கிறதுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதை செய்யக்கூடாதும்பாங்க, இதை செய்யக்கூடாதும்பாங்க. இன்னைக்கு சர்ச்சில் மீட்டிங்னா நீ லீவ் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சைன் பண்ண சொல்லுவாங்க, கையெழுத்து போட சொல்லுவாங்க. அது எப்படி பொய்யா கையெழுத்து போடுறது? என்கிட்ட நிறைய பேர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டு வருவாங்க. டாக்டர், நான் வீட்டு வேலை செஞ்சேன், வீடு கட்டுறேன், 10 நாள் லீவ் வேணும், என்ன கொடுங்க? மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுங்க. நான் கேட்பேன், நீங்கள் வீடு கட்டுறதுக்கு நான் எதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுங்க? இப்படி நிறைய பேர்ட்ட பகையை சம்பாதிச்ச நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போது ஒரு ஞானம் வேணும். அப்போ அவங்க ஜொரோன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஜொரோன்னு எழுதி கொடுக்க முடியாது. அவங்க வீடு கட்டுறாங்க, நான் மெடிக்கல் லீவ் கொடுக்கணும். அப்போ என்ன, வேறு என்னெல்லாம் இருக்குன்னு கேட்பேன் வரிசையாக. எங்கேயாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, உடனே அந்த ப்ராப்ளத்தை எழுதி இதுக்கு அவருக்கு இத்தனை நாள் லீவ் வேணும். இப்படி தான் உண்மையை சொன்னேன், பொய் சொல்லலை, எல்லா உண்மையும் சொல்லலை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும், ஆனால் எல்லா உண்மையும் சொல்லாதீங்க. சர்ச்சுக்கு வரணும், இன்னைக்கு லீவ் எடுத்தாகணும். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஆமாம், இது ஒரு ஃபேமிலி தானே? இது ஃபேமிலியா இல்லையா? ஐயா, எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு ரிட்ரீட்டு, நான் போகணும், லீவு தாங்கன்னா, ஏமா உனக்கு லீவே கிடையாது அப்படிம்பாரு மேலதிகாரி. சொல்லணும், எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஐ ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. அதை சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், இன்னைக்கு போயே ஆகணும், எனக்கு முக்கியமான பங்கு இருக்குது. ஓகே ஓகே, எடுத்துக்கோங்க. இப்படித்தான் வேலை ஸ்தலத்தில் உண்மையா வாழணும். 2வது, இந்த பெண்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. எதுக்கு தெரியுமா? தேவனுக்கு பயந்ததினால். உங்களை சுற்றி ஒரு சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் நன்மை செஞ்சு ஆகணும். தேவனுக்கு பயப்படுறதுனால அந்த சமுதாயத்தை நீங்கள் காப்பாற்றித்தான் ஆகணும். 2 பெண்கள் இருந்தாங்க, பயங்கர தைரியசாலி உள்ள பெண்கள். ஒரு பெண்ணுடைய பெயர் தெபோராள், என்னுடைய பெண்ணுடைய பெயர் யாகேல். அப்போ பயங்கர ஒரு யுத்தம் வருது. பெண்கள்லாம் யுத்தத்துக்கு போவே கூடாது. ஆனா இந்த பெண் சொல்றா, நீ வந்தாதான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு அவன் சொல்லும் பொழுது அவள் சொல்றா, சரி நான் வருகிறேன் அப்படிங்கிறா. தன்னுடைய லைஃபை கூட ரிஸ்க் பண்ணி தன் சமுதாயத்துக்கு ஒரு நன்மையை செஞ்சவள் தான் தெபோராள். எதிர்த்து நின்ற பெண்கள், தைரியமா சவாலை சந்திச்ச பெண். இந்த சமுதாயம் நமக்கு பல சவால்களை கொடுக்கும். சில இடத்துல பெண்கள் பேசக்கூடாதும்பாங்க, அதெல்லாம் ஒரு சவால், மேற்கொண்டு மேலே வரணும். சில இடத்துல அதை செய்யக்கூடாதும்பாங்க, இதை செய்யக்கூடாதும்பாங்க. இந்த யாகைகளை குறித்து யோசிக்கும் பொழுது எப்பவுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டாங்க, தெபோரா, இந்த யுத்தத்தில் ஜெயம் உனக்கு கிடைக்காது, ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும். எல்லா பெண்களும் யோசிச்சிருப்பாங்க, அது நானா இருக்குமோ, நானா இருக்குமோ, நானா இருக்குமோ. ஆனால் அவளை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரு வாய்ப்பு. சிசரா ஓடி வர்றான், அவங்க ஃபேமிலியெலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த வீட்டில் எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும், என்னை காப்பாற்றுவா அப்படின்னு நம்பி வரும் பொழுது இந்த பெண் தேவனுக்கு பயந்ததுனால தைரியமாக எழும்பி நின்னான். கொஞ்சம் யோசிங்க, அவன் தூங்கிட்டு இருக்கிறான், சுற்றி எடுத்துகிட்டு போய்
கூடார முளையை எடுத்துட்டு போய் அடிக்கணும்னா மனசுல என்ன ஒரு தைரியம் இருந்தா அவ செஞ்சிருக்க முடியல. பட 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 டாக்கிகார்டியா இருக்கும். சிலருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே டாக்கிகார்டியா இல்லை, 72 இருக்கிற பல்ஸ் 90க்கு போயிடும். ஒரு சின்ன பச்சை பாம்பு போச்சுன்னா அதை பார்த்தா இருக்கிற பிபியெல்லாம் ஏறிடும். என் அன்பு சகோதரிகளே, வேதாகம பெண்கள் தங்கள் ஜீவனை பணைய வச்சவங்க, தங்கள் ஜீவனை துச்சமா மதிச்சு ஜோமணிப்பா. ஆண்டவரே, தெபோரார் சொன்னாங்க ஒரு பெண்ணால தான் அது வரப்போகுதுன்னு. இன்னைக்கு நான் தான் அந்த பெண் புரிஞ்சுக்கிட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டி என்னை தேடி வந்திருக்குது, நான் இப்போ செய்ய போறேன். கையில் எடுத்திருப்பா கூடார முளைய, சுத்தி எடுத்திருப்பா, மனசெல்லாம் பதைச்சிருக்கும். முழு தைரியத்தை வரவழைச்சிட்டு அவன் நெற்றியில அடிச்சா அப்படின்னு பைபிள் சொல்லு. என்ன ஒரு பலத்தோட அடிச்சிருந்தா அவன் அந்த இடத்துலயே மறிச்சு போயிருப்பா. ஒரு ராஜா. வேத சொல்லுது, வீட்டில் இருக்கிற ஸ்திரீ கொள்ளை பொருளை பங்கிட்டாள் என்று. இந்த சமுதாயத்தில் நீங்க தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு நின்று, தேவன் பட்சத்தில் நின்று, தேவனுக்கு பயந்து நின்று ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னா நிச்சயமா இந்த சமுதாயத்தில் உங்களால பெரிய காரியம் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, பயங்கர பிரச்சனைகள் குடும்பத்தில். அவங்க ஒரு சின்ன சர்ச் வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் இவங்க உள்ளத்தில் அவ்வளோ பாடுகள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சென்னையில் ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற ஜிப்சி பீப்புள் மத்தியில் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க. உண்மையாக அந்த மக்கள்லாம் சத்தியத்துக்கு வருவாங்களான்னு நம்மளால் நம்பவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ இவங்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவங்களுக்கு போயா நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அந்த சமுதாயத்தையா மாற்ற போகிறீங்க. இவங்க சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு சொன்னார், நான் போகிறேன். ஆரம்பத்தில் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு நன்மை 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 தான் செஞ்சாங்க. அப்புறம் ஒரு பீரியட் வந்த உடனே அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஜிப்சிஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த பகுதி வழியாக நாங்கள் வரோம். இப்போது யாரையோ பார்க்குறதுக்காக ஒரு கேக் ஷாப்பில் கேக் வாங்கணும்னு நிறுத்தும்போது ஒரு 4 ஜிப்சி ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்க வந்து பெரிய கேக் வேணும் அப்படின்னு கேட்குதுங்க. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம், ஸோ வந்து ஒவ்வொரு வாரம் எங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லுவாங்க, நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், அதனால் பெரிய கேக்காக வாங்கிட்டு போகிறோம். கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. ஆண்டவரே, வசதி நிறைந்த மக்கள் கிறிஸ்மஸை எப்படியோ கொண்டாடுறாங்க, ஆனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் போய் கிறிஸ்துவ சொன்னதுனால அந்த சமுதாயத்தில் உள்ள வாலிப பிள்ளைங்க வந்து பெரிய கேக்கா, அழகான கேக்கா தாங்கன்னு வாங்கிட்டு தன்னை போல இருக்கிற வாலிப பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு அன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உண்மையா இதுதான் ரியல் கிறிஸ்மஸ், இதுதான் ரியல் கிறிஸ்மஸ். நீலகிரி மாவட்டத்திலே எங்களுக்கு ஒரு மிஷினரி பணித்தளம் உண்டு. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் குடிச்சே சீக்கிரத்தில் செத்துருவாங்க. ஆண் மக்கள் சாயங்காலம் போனீங்கன்னா டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் அங்கே போய் வாங்கிட்டு போவாங்க. பார்த்து எங்கள் உள்ளத்தில் பயங்கர பாரம். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே உள்ள ஒரு கேடி என்ற ஒரு இடத்துல உள்ள விதவை பெண்களுக்கு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வருஷம் அவங்களுக்கு பல ஊழியங்கள் செய்கிறோம். அதோட ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்து ஒரு சாரீ கொடுத்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி அன்னைக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதிச்சு அனுப்புவோம். அவங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்தா உண்மையாக சொல்கிறேன், நமக்கு அதுதான் கிறிஸ்மஸ், அதான் சந்தோஷம். ஒரு பாட்டி வந்து ஒரு தடவை சொன்னாங்க, புருஷனும் கிடையாதுமா, பிள்ளையும் கிடையாதுமா, ஆதரிக்க யாரும் கிடையாது, இந்த 10 வருஷமா நீங்கள் கொடுக்குறீங்கல்ல இந்த சாரி தான் எனக்கு சாரி. ஏசப்பா அவங்கள நல்லா ஆசீர்வதிப்பார். நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் இன்னும் கிறிஸ்துவ அறியலை, ஆண்டவருடைய அன்பை அறியலை, தேவைகள் மத்தியில் இருக்குது, நெருக்கத்தின் மத்தியில் இருக்குது. வாலிப பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இன்டர்நெட்டில் ஆபாசமான காரியங்களை பார்க்குற வாலிப பிள்ளைங்க தான் இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸோடைய பிள்ளைங்க இன்னும் அந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டை நேசிக்கிறீங்க, இந்த சமுதாயத்தில் உள்ள அவங்க பிள்ளைங்க மேலே உங்களுக்கு கரிசனை இருந்தால் அவங்கள கூப்பிட்டு அன்பு காட்டி அரவணைச்சு ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாமே. இந்த பெபேயாள் ஒரு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தாள்.
இந்த சிப்பிராள் பூவாள் ஒரு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுனால தான் அன்னைக்கு மோசே பிறந்தார். ஹல்லேலூயா. நீங்க நடத்துகிற ஜனங்கள் ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஜனங்களா இருக்கலாம், ஒரு நாள் அவர்களை பெரியவர்களாய் தேவன் மாற்றுவார். அப்ப சொல்லுவாங்க, இவங்களால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்க இந்த ஆலயத்திலிருந்து வெளியே போகும்போது கையில ஒரு விளக்க கொண்டு போறதா நினைச்சுக்கோங்க. யார் வாழ்க்கையில நான் ஏற்றலாம், யார் வாழ்க்கையில ஏற்றலாம், இருளா இருக்கிற யார் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கலாம் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆயுளெல்லாம் நான் வீணா கழிச்சிட்டேன், இனி உமக்காக நான் வாழணும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான்காவதாக, நீங்க எங்க பிரகாசிக்கணும் அப்படின்னு ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இது எப்படி நடந்துச்சு? ஒரு பெண்ணுடைய 3 நாள் உபவாசமும் ஜீவனை பணைய வச்சு தைரியமா எடுத்த முடிவும் ஒரு பெரிய தேசத்தையே காப்பாத்துச்சு. யூதருக்கு களிப்பு, யூதருக்கு வெளிச்சம், யூதருக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும் நம்ம தேசம் என்ன நிலைமையில போயிட்டு இருக்குதுன்னு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, இதை நான் உங்களுக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. வட இந்தியாவில் எத்தனையோ ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. குஜராத் மாநிலத்தில் காலனி மிதியடியில் இயேசு கிறிஸ்துடைய படத்தை போட்டு எல்லாருக்கும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த தேசத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மக்கள், தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அரசாங்கம், தங்களுக்கு சாதகமாய் உள்ள மக்களை கையில் வச்சுட்டு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த நாட்களில் நீங்கள் ஒரு எஸ்தரை போல எதை செய்கிறீங்களோ இல்லையோ திறப்பில் நிற்கலை அப்படின்னா இந்த தேசம் இன்னும் சீர்கேடுக்கு நேராக கடந்து செல்லும். நீங்கள் கேட்கலாம், நான் ஜோமணியா மாற்றம் வரப்போது. ஆமாம், ஒரு எஸ்தர் ஜோமணி மாற்றம் வந்துச்சுன்னா உங்கள் ஜெபத்தில் மாற்றம் வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? இந்த ஓசூர் திருச்சபையில் உள்ள இந்த மக்களாகிய பெண்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஓசூர் திருச்சபையில் உள்ள சகோதரிகளை உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரே ஒரு எஸ்தர் ஒரு யூத குலத்தையே காக்க முடியும்னா உங்களால இந்த பட்டணத்தை காப்பாற்ற முடியாதா? இந்த இந்திய தேசத்தை மாற்ற முடியாதா? எங்கள் ஊழியத்திலே ஒவ்வொரு 2வது வியாழக்கிழமையும் ஒரு 12 மணி நேர உபவாச ஜெபத்தை நடத்துகின்றோம். காலையிலே சற்று நேரம் சகோதரர்கள் வந்து ஜெபித்து விட்டு அவரெல்லாம் வேலைக்கு சென்று விடுவார்கள். 8 மணியிலிருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் அந்த 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயரில் காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6, 8லேருந்து 6 வரைக்கும் பெண்கள் கூடி ஜெபிப்பாங்க. ஆரம்பத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு போயிடுவாங்க சில சகோதரிகள். நாட்கள் ஆக ஆக அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஜெப ஆவியை ஊற்றுனால 8லேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னலாம் தேசத்தில் இஷ்யூஸ் வருதோ எழுதி வைப்போம், என்னென்னலாம் வரிசையாக ஜெபிப்போம், ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம். ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு அதனால இஷ்டமே கிடையாது, ஐயோ கஷ்டமாக இருக்குதுக்கா ஜெபிக்கிறது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ அந்த பிள்ளைங்க உள்ளத்தை ஊற்றி ஊற்றி ஜெபிக்குது. அப்போ ஜெபிக்க ஜெபிக்க பாரம் கூடும், கூடி கூடி ஜெபிக்கும் பொழுது பாரம் கூடும். உங்களை எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு தேசத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க, ஒரு தேசத்துக்கு ஒளியை கொடுக்க. இன்னைக்கு விடுதலையோடு தேவனை சேவிக்கிறோம். ஒரு நாள் வரும், இந்த தேசத்துல விடுதலையே இல்லாத ஒரு நாள் வரும். அன்னைக்கு உட்கார்ந்து கண்ணீர் சிந்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம விடுதலையா சேவிக்கிறோம், நம்ம தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் தெரியாது. பட் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் த கேப். நீங்க திறப்புல நின்று, ஆண்டவரே எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சமுதாயத்துக்காக, எங்க இந்தியாவில் இருக்கிற 55 கோடி வாலிபர்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், திறப்புல நிக்கிறோம், நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க மாற்றுங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? எனக்கு வாலிபர்களுக்காக ஜெபிக்கும் போது என் உள்ளமெல்லாம் உடையும். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ அழகுள்ள வாலிபர்கள், சௌந்தரியமுள்ள வாலிப பெண்கள் வீதியில திசை தெரியாமல் அலைகிறார்கள், வழி தெரியாமல் அலைகிறாங்க. அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவங்க நரகத்துக்கு நேரா போறாங்க. நான் சும்மா இருக்கக்கூடாதுப்பா, என் ஜனத்துக்காக நான் கதறேன், நான் ஜெபிக்கிறேன். நீங்க என்ன கிரியை செய்றீங்கன்னு எனக்கு தெரியலனா கூட நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன், என் தேசத்தை ரட்சிங்க. இன்னைக்கு தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். ஒரு பெண், ஒரு எஸ்தர் தன் தாதிமாரோட எத்தனை பேர் கூட சேர்ந்து ஜெபிச்சிருப்பா சொல்லுங்க? ஒரு சூசான் அரண்மனையில் ஒரு 10 பேர் கூட சேர்ந்து ஜெபிச்சிருப்பா, அவ்வளவுதான். 10 பேர் சேர்ந்து ஒரு தேசத்தின் சட்டத்தை மாற்ற முடியும்னா நீங்க இத்தனை பேர் கூடி ஜெபித்தா மாற்ற முடியுமா? முடியாதா? இந்த தேசம் இதுவரைக்கும் இருந்ததை விட பயங்கரமான இருளின் நாட்களுக்குள் போயிட்டு இருக்குது.
பல காரியங்களை நான் அப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சொல்றாரு, வெளிச்சமா வந்திருக்கிற, உன் மேல ஒளியா இன்னைக்கு பிரகாசிக்க போறேன், உனக்கு எண்ணெய் ஊத்த போறேன். இதெல்லாம் எப்படி தெரியுமா நடக்கும்? உங்க மேல ஆவியானுடைய அபிஷேகம் வந்தாதான் நடக்கும். இந்த சபை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையா இருக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த சபையின் பெண்கள் எல்லாம் தங்கள் குடும்பத்தை தாங்களே விடுதலை செய்யணும், இந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களை விடுதலை செய்யணுங்கிறது என் ஆசை. இந்த சபையில பெண்கள் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்து ஆத்தும ஆதாயம் செய்யணும் என்பது என் ஆசை. இது இன்னைக்கு உங்க ஆசையா மாறட்டும். ஏன்னா இது இயேசுடைய ஆசை. இந்த பெண்கள் சின்ன கூட்டமா சேர்ந்து அன்னைக்கு தேசத்தையே மாற்றினாங்களாம். தேசத்துக்கு வெளிச்சமா மாறினாங்க. கடைசியா நீங்க எங்க வெளிச்சம் கொடுக்கணும், ஒளி வீசணும்னு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எதுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க? லைட் டு த வேர்ல்ட். உலகத்துக்கே வெளிச்சமா மாறினீங்க. 2 பெண்களை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொன்றிலையுமே 2 பெண்களா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 2 பெண்கள் மரியாளும் எலிசபெத்தும். யார் சொல்லுங்க? மரியாள், அவளுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பைபிள் போட்டிருக்குது. எம்ஃபில் படிச்சிருக்கிறாங்களா, எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்களா, லாயரா, டாக்டரா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை பைபிள். கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே. பெண்ணுக்கு குவாலிஃபிகேஷனே 2 தான். 1 தாழ்மையுள்ள ஒரு பாத்திரம், அதனால கிருபை கொடுத்துட்டாரு. 2 கர்த்தரை தேடுகிற பாத்திரம், அதனால கர்த்தர் கூடவே இருந்துட்டார். அன்னைக்கு யூத தேசத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க, வாலிப பெண்கள். யூத தாய்மார்கள்லாம் தங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்களாம், மேசியா ஒரு கன்னியின் வயிற்றில் தான் உருவாவார். பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீ ஒரு கன்னியா இருக்கிற, ஒருவேளை உன் வயிற்றில் கூட மேசியா என்ன செய்யலாம், உருவாகலாம், நீ ஆயத்தமாகணும்னு. உங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? வாட் யூ டீச்? எப்படி ஜெபிக்கிறதுன்னு உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? எப்படி தன் கற்பை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? ஒரு பையனை பார்த்தா உனக்கு உணர்வுகள் வேற மாதிரி வருமா? நீ அதை கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும், எதுவாக இருந்தால் கூட அம்மாட்ட ஷேர் பண்ணுறா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறீங்களா, இல்லை இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுகிறீங்களா? பெண் பிள்ளைகள் தாய்கிட்ட ஓப்பனாக தன்னுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு மதர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏய், அந்த பையன் உன்னையே பார்த்துட்ருக்க மாதிரி தெரியுடா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு சில வேளைகளை நீங்கள் தைரியமாக சொல்லணும். விழுந்தா உடுத்து, நீ மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரணும். அவள் விரும்புகிற டிஷர்ட்டெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அழகாக வாங்கி கொடுங்க, கண்ணியமாக வாங்கி கொடுங்க, நல்லா வாங்கி கொடுங்க, உடம்பு தெரியாத மாதிரி உடுத்த சொல்லி கொடுங்க, எல்லாம் கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, சமைக்க கற்றுக் கொடுங்க, ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுங்க, திருமணமாகிற காலத்தில் புருஷனோடு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்க, எப்படி உறவினர்களோடு அன்பாக நடக்கணும்னு சொல்லி கொடுங்க, தன் வீட்டை எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுங்க. நீங்க செல்லமா வளர்த்திருக்கலாம், அவ சிக்கனமா வாழ்றதுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்கணும். காலையில் எழும்பி ஆண்டவரை தேடினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பையங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். தாயா இருக்கிறதுனால பையங்கள்கிட்ட கூச்சப்பட்டுட்டு பேசாத இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லலைன்னா அவன் உலகத்திலிருந்து வேற காரியத்தை கற்றுக்கிட்டு வேற வழியில போயிடுவான். ஒரு தாயின் போதகம் பிள்ளைகளை பாவத்திலிருந்து தப்பு வைக்கும். இந்த 2 தாய் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். மரியாள் கிருபை பெற்ற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை உலகத்துக்கே தேவன் ஆசீர்வாதம் மாத்துறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுதுன்னாங்க. ஒரே ஒரு கொஸ்டின், இது எப்படி ஆகும்? அதுக்கு வந்த பதில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹோலி ஸ்பிரிட் உங்க மேலே வந்தாருன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். ஒரு இரட்சகரை பெற்றெடுத்தாங்க, உலகத்துக்கே வெளிச்சமாக்கிட்டாங்க. ஒரு யோவானுடைய தாய் எலிசபெத், வயது முதிர்ந்தவங்க, தன் வாழ்க்கையில் யாரை சாட்சியாக வச்சுருந்துருப்பாங்கன்னா நிச்சயமாக சாராளை தான் சாட்சியாக வச்சுருப்பாங்க. காலையில் நான் உட்காந்து யோசித்தேன், ஆண்டவரே இவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வழியாகவே கிறிஸ்தவ மக்கள்லாம் கடந்து போகிறாங்களே, ஏன்பா அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் பைபிளை திருப்பி பாரு. பைபிளில் யார் பாடுகள் அடையாமல் இருந்தாங்க? ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார், ஈசாக்கு 20 வருஷம் காத்திருந்தார், தோண்ட தோண்ட துரட்டினாங்க, போயிட்டே இருந்தார். யாக்கோபு வனாந்திரத்தில் அலைஞ்சாரு, மாமனுக்கு ஊழியம் செஞ்சார், கஷ்டம்.
யோசேப்பை பாரு, உபத்திரவப்பட்டாரு, கஷ்டம். மோசேயை பாரு, உண்மையில்லாத ஜனங்களோட 40 வருஷம் நடந்தாரு, கஷ்டம். அதுக்கு பிறகு என்னாகமத்துல மக்களை பாரு, இவ்வளோ முறுமுறுத்தாங்க, தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க, கஷ்டம். தாவீதை பாரு, வனாந்திரத்துல அலைஞ்சா, மாமனால துரத்தப்பட்டாரு, கஷ்டம். அதுக்கு பின்னாடி வந்த உண்மையுள்ள ராஜாக்கள் பாரு, கஷ்டம். புதிய ஏற்பாட்டுல எல்லாம் மாறியது நம்ம சொல்றோம். ஆனா ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்துக்காக இவ்வளோ கஷ்டத்தை அடைஞ்சார். வேதம் முழுசுமே கஷ்டமடைந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை எப்படி சார்ந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ற சரித்திரம் தான் இதுல இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பின்னாட்களில் யாரோ ஒரு கூட்டத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் என்னை கஷ்ட பாதையில் நடத்துகிறார் என்று. மருத்துவக் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும்போது ஸ்கூலில் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு மெடிசன் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு சாப்டரில் 1 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிட்டேன். வாழ்க்கையில் ஃபெயில் ஆனதே கிடையாது, அது பயங்கர ஃபெயில், செத்தே போயிடணும் அப்படிலாம் தீர்மானம் பண்ணியிருந்த நேரத்தில் தான் இயேசு என்னை ரட்சித்தார். அப்போது அது தாங்க முடியாத அவமானம், துக்கம். ஸ்கூல் 2nd ரேங்க் வாங்கிட்டு டிஸ்டிங்ஷனில் மெடிசன் போய் ஜாயின் பண்ண எனக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியலை. ஆனால் அந்த நாட்கள் தான் ஆண்டவர் இயேசு என்னை தொட்டார், என்னை மாற்றினார், வாழ்க்கை மாறுச்சு. இப்போது யாராவது வாலிப பிள்ளைங்க வந்து எனக்கு படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் என் உள்ளமே உடஞ்சிரும். கண்கள் வந்து கண்ணீர் கொட்ட தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். யோசிச்சு பார்க்குறேன், அன்னைக்கு அந்த கஷ்டம் எனக்கு வரலைன்னா நிச்சயமாக நான் இன்னைக்கு அப்படி ஒரு உடைஞ்ச உள்ளத்தை நான் பெற்றுக்கவே முடியாது. உங்களுக்கு வியாதியா, பலவீனமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த வேதனைகளெல்லாம் நான் அனுபவிக்கிறதுனால தான் ஒரு நாள் நான் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்ய முடியும். இன்னைக்கு உங்கள் புருஷனால் பாடுகள் படுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுபோல் பாடுகள் அடைகிற அநேக பெண்களுக்கு ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நெருக்க உபத்திரவனா கவலைப்படாதீங்க. எளிய உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார். சரி, இந்த 2 பெண்களை குறித்து சொன்னேன். they were all ordinary women. 2 பேரும் சாதாரண பெண்கள். ஒரு எலிசபெத்து முதிர் வயதாயிருச்சு, இனிமே எனக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தருடைய சரித்திரத்தை பார்க்காங்க. யாருடைய சரித்திரமா இருந்திருக்கும்? சாராளுடைய சரித்திரம். 25 வருஷம் காத்திருந்தாங்களே, அந்த சாராள் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனா வேதனைப்பட வச்சார். யாருக்கு ஆசீர்வாதமா மாற்ற? அது போல பெண்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற. சோ எலிசபெத்துக்குள்ள ஒரு ஃபெய்த். சாராள் ஆசீர்வதிச்சார், எனக்கு ஒரு பிள்ளையை தருவார். சரி, எலிசபெத் என்ன ஊழியம் செஞ்சாங்கன்னா, எந்த ஊழியமும் செஞ்ச மாதிரி தெரியல, ஒரே ஒரு ஊழியம் செஞ்சாங்க. ஒரு பிள்ளைய பெத்தாங்க, கர்த்தருக்குள்ள வளர்த்தாங்க. இன்னைக்கு நீங்க உலகமெல்லாம் ஆசீர்வாதமா மாறணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? உங்க பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். மரியாளாத்தான் செஞ்சாங்க. ஒரே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள எஸ் லார்ட் என்று சொன்னாங்க. இயேசுவுக்கு 12 வயசுக்குள்ளேயே எல்லா வேதத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். எப்படி தெரியுமா? உங்க பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கிறதுனால. வேதம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உங்க பிள்ளை பெரிய ஊழியக்காரனா மாறினா எல்லாரும் சொல்லுவாங்க, பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களை உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிரகாசிக்கணும், உங்கள் சபையில் நீங்கள் பிரகாசிக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும், இந்த தேசத்தில் நீங்கள் பிரகாசிக்கணும். உலகத்துக்குமே, முழு உலகத்துக்கும் நீங்கள் வெளிச்சமாக மாற முடியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்னையிலேருந்து என் வாழ்க்கையை நான் மாற்றுறேன் ஆண்டவரே, என் லைஃப் பேட்டர்னை மாற்றுறேன் ஆண்டவரே, வீணா நேரம் செலவழிச்சதெல்லாம் மாற்றுறேன் ஆண்டவரே, ஜெபத்துக்கும் வேத தியானத்துக்கும் உங்களுடைய ராஜ்யத்தின் பணிக்கும் என் நேரத்தை ஒதுக்குறேன். வீணா பணம் செலவழிச்சதான் மாற்றுறேன் ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்துக்காக என் பணம், என் தாளந்து, என் நேரம், திறமைகளெல்லாம் செலவழிக்கிறேன்னு உங்களை ஒப்புக்கொடுங்க. என்ன ஆனாலும் என் குடும்பத்தில் உங்கள் வெளிச்சம் வரும்படி நான் திறப்பில் நிற்பேன் ஆண்டவரே, என் குடும்பம் வெளிச்சமாக மாறும் ஆண்டவரே அப்படின்னு தீர்மானம் எடுங்க. Arise and shine, thy light has come. ஜாதிகள் உங்களை தேடி வருவாங்க. அந்த சாப்டர் ஃபுல்லாக வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்னென்ன பிளஸ்ஸிங் உண்டோ எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய வார்த்தையை எனக்கு அனுப்பினீர். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுட்டு வந்தீங்க,
நான் பயனற்றவளாய் இருக்கிறேனே, இதுதான் எனக்கு வாழ்க்கையா ஆண்டவரே, நான் உங்களுக்காக என்ன செய்ய போறேன்னு நீங்க கேட்டு வந்தீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு பேசி இருக்கிறார். இது அல்ல மகளே, மரக்காலின் கீழ் மறைந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, கட்டிலின் கீழ் ஒளிந்திருக்கிற வாழ்க்கை அல்ல. நீதான் உன் குடும்பத்தின் விளக்கு. உன் கணவருக்கு வெளிச்சம் உங்களால தான் வரணும், உங்க பிள்ளைங்களுக்கு வெளிச்சம் உங்க மூலமா தான் வரணும். நீங்க ஒரு பக்தியுள்ள தாயாய், குடும்பத்தை கட்டுகிற தாயாய் நீங்க மாற வேணும். வாழ்க்கையவே இழந்து நின்ற ஒரு நகோமி, எல்லாவற்றையும் இழந்து நின்ற ஒரு ரூத், கர்த்தரை நம்பி வந்ததுனால தங்க குடும்பத்தை கட்டுனாங்க, இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எது உங்க குடும்பத்துல இல்லைன்னு சொல்லி கண்ணீரோட வந்தீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் வெளிச்சமாக்குவதினால் உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த இருள் மறையும் மகளே. உன்னை நான் பிரகாசிக்க செய்வதினால் உன் வீட்டில் இருக்கிற அந்த எல்லா விதமான அந்தகாரமும் விலகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் குடும்பத்தில் என்னை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே, என் பலவீனங்களை மாற்றி போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் கோப குணம், என் அவிசுவாசம், என் பொறுமையில்லாத தன்மையினால என் வீட்டில் நான் வெளிச்சம் வீச முடியல ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க, உங்க பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எனக்கு உங்க ஆவியின் பலனை தாங்க ஆண்டவரே, உங்க வார்த்தையில் இருக்கிற பலனை தாங்க ஆண்டவரே. உண்மையில் இருக்கிற அந்த ஜீவன் எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும் சகோதரி. உங்க வீட்டுல எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா ஆண்டவருடைய ரட்சிப்பு இன்னும் பூரணமா வரல. வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டை ரட்சிங்க ஆண்டவரே, என் கணவரை ரட்சிங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்கள்லாம் உங்க அன்பை அறியட்டும் ஆண்டவரே, என் உடன் பிறந்தார் உண்மை அறியட்டும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா என் வீட்டார் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, என் குடும்பத்துக்கு என்ன வெளிச்சமா மாத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு என்ன வெளிச்சமாய் மாற்றுங்க, என்ன சாட்சியுள்ள மகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க. வாயை திறந்து கேளுங்க எல்லாரும், என் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் எவ்வளவு சோர்ந்து போய் வந்தேன், இன்னைக்கு என்னைய பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நான் திறப்புல நிற்கணும் ஆண்டவரே, நான் முழங்கால நிற்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்காய் நான் கதறி அழுது ஜெபிக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் விலகும்படி, என் உடன்பிறந்தாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் விலகும்படி நான் ஜெபிக்கிறவளாய் ஜொலிக்கிறவளாய் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. இன்னைக்கு அநேகர் மேல தேவன் ஒரு ஜெப ஆவியை ஊற்ற போகிறார். இனிமேல் நீ உன் நேரத்தை வீணா செலவழிக்க கூடாது மகளே, என் அன்பு தாயாரே. உங்க நேரத்தை நீங்க வீணா செலவழிக்க கூடாது. திறப்புல நின்று, முழங்கால நின்று முதல்ல உங்க குடும்பத்துக்காய் நீங்க ஜெபிக்க துவங்குங்கள். ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார், ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். இந்த சபையை தேவன் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். இந்த சபையில பெருத்த மாற்றங்களை தேவன் கொண்டு வர போகிறார். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள், ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் அன்னைக்கு ஆசீர்வாத கூடாரத்தை கட்டினாங்க. உங்களை கொண்டு தேவன் இந்த சபையை கட்ட போகிறார். உங்களை கொண்டு இந்த சபைக்கு தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறார். வாயை திறந்து சொல்லுங்க, சபைக்கு வெளிச்சமாய் மாற்றுங்க, சபைக்கு சாட்சியாய் மாற்றுங்க ஆண்டவரே. கெங்கிரையா சபை ஆண்டவரே, அந்த ஊரின் சபையின் ஊழியக்காரி பெபேயாளை போல நானும் ஒரு ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. பிரயாசப்பட்ட பெண்களை போல நானும் உழைக்கணும் ஆண்டவரே. பிரிசில்லாளை போல நானும் தோள் கொடுத்து நிற்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையை கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சமுதாயம் நம்மளால மாறப்போகுது. ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், நம்பிக்கையை இழந்த மக்கள் இந்த உலகத்துல இன்னும் வாழ்றாங்க. நீங்க தான் வெளிச்சம். நீங்க வீதியில போகும்போது வெளிச்சம் போகிறதாய் கர்த்தர் காண்கிறார். இந்த பட்டணத்துல இருக்கிற அந்த சமுதாயத்தின் வாழ்க்கை உங்களால மாறப்போகுது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். இந்த தேசம் மாறப்போகிறது, இந்த உலகமே மாறப்போகிறது. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே என்னை பிரகாசிக்கிற மகளாய் மாற்றுங்க. நான் ஏதாவது உங்களுக்காய் செய்யணும் ஆண்டவரே. என் வீட்டை கட்டணும், என் சபையை கட்டணும், என் சமுதாயத்தை கட்டணும், என் தேசத்தை கட்டணும், இந்த உலகத்துக்கு என் சந்ததியை ஆசீர்வாதமாய் மாற்றணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசேஷமா நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, போதும் ஆண்டவரே, நான் எனக்காக வாழ்ந்தது போதும், நான் இனிமேல் உமக்காய் வாழ வேண்டும்.
நான் உங்களுக்காய் வாழ வேண்டும், உங்களுக்காய் ஓட வேண்டும், உங்களுக்காய் பிழைக்க வேண்டும். ஐ சரண்டர். நான் என்னை ஒரே ஒரு வேர்டு சொல்லுங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்கள் அர்ப்பணத்தை அங்கீகரிக்கிறார், கர்த்தர் உங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். சகோதரி, வருகிற நாட்களில உங்களோடு இணைந்து ஜெபிக்க ஒரு சிலரை தேவன் அனுப்புவார். இணைந்து அவர்களோடு ஜெபிக்க துவங்குங்கள். நீங்கள் இணைந்து ஜெபிக்க ஜெபிக்க தேவன் திட்டங்களை கொடுப்பார். அநேக ஆத்துமாக்களை உங்கள் அண்டை நடத்துவார். நீங்கள் ஒரு ஆத்தும ஆதாயகியாய் மாற போறீங்க. தொடர்ந்து இவர்கள் எல்லாரும் தீபங்களாய் பிரகாசிக்கட்டும், எழுந்து ஒளி வீசட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம், ஆயருக்காய் ஜெபிக்கிறோம், சேகர உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காய், பெண்கள் ஐக்கியத்துக்காய், வாலிபர்கள் ஐக்கியத்துக்காய், எல்லாவற்றுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். சபை பெருகட்டும், வளரட்டும், உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படட்டும். இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.